பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதரர்களுக்கு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலூர்ல அகரம்சேரியில தான் இருந்துகிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வேலூர்ல பல நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியிருந்தாங்க காவல்துறை. அதை மிகப்பெரிய வெற்றி திருவிழாவாகவே அதை நிறைவேற்றி முடிச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், எனக்கு தெரிஞ்சு வேலூரில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எங்கேயுமே அமைக்கப்படாத மேற்கூரை, நாற்காலி, உணவு, சிசிடிவி, மருத்துவம் அப்படின்னு எல்லா வகையிலையும் எல்லா அடிப்படையிலையும் அவங்களோட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்க ரொம்பவே வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் முதலில் வேலூரில் மக்கள் சந்திப்பு கூட்டமாக நடக்கவிருந்தது. சில தாமதம், சில காரணங்களால் அது தள்ளி போயிட்டு இருந்த வேளையில் சேலத்தில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கு அனுமதி வழங்குறாங்க. அங்கேயும் வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. அதன் இடப்பட்ட வேளையில் இங்கே வேலூரிலுமே நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக அது மாறுது. 4900 பேர் மட்டுமே அனுமதி அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நிபந்தனையுடன் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது நடைபெற்று இருக்கிறது. விஜய் அவர்கள் என்ன பேச போறார், ஏது பேச போறார், தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் பல பேர் பல கட்சிகளுடன் கூட்டணி அமைச்சிட்டு இருந்தாலும் விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் சிங்கிளா போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய என்னென்னலாம் விஷயங்கள் பேசுவார், யாருக்கெல்லாம் பதிலடி இருக்கும் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளுடன் இந்த வேலூர்ல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது அமைஞ்சது. குறிப்பாக இந்த இடத்த சொல்லணும்னா, இந்த அகரம்சேரியில் பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு தான் இந்த இடத்த நிறைவேறிக்காங்க. நம்ம 2-3 நாட்களாக நம்ம இங்கே பார்க்கும் பொழுது இந்த கூட்டத்திலேயே நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக கன்வெர்ட் பண்ணி அங்கே யாரும் வெளியிருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பல ரெஸ்ட்ரிக்ஷனும் பல தட்டிகளும் வச்சு இடத்த அவ்வளோ பாதுகாப்பாக ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மேற்கூரை, நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எங்கேயும் நடந்துடாத தாவேகாவின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் மேற்கூரை அமைத்து, பொதுவெளியில் மேற்கூரை அமைத்து நாற்காலிகள் வழங்கப்பட்டு அவங்களுக்கு உணவு வழங்கப்பட்டு மினி மருத்துவமனை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வழங்கப்பட்டு சிசிடிவி கண்காணிப்புடன் அவ்வளோ விஷயங்கள் போலீஸ், அதாவது காவல்துறை நிபந்தனைகள் ஏற்ப அவங்களுடைய அறிவுறுத்தலின்படி வெற்றிகரமாக செய்து முடிச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்கிட்டு வர நேரையில் விஜய் அவர்கள் என்ன பேசுவார், என்ன அறிக்கை கொடுப்பார், அவர் எங்கே வேட்பாளராக நிற்க போகிறார் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளோட மக்கள் இங்கே, அதாவது நிர்வாகிகள் அவர்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இங்கே இருந்தாங்க. காலையில், அதாவது இன்னைக்கு 12:03 தான் அனுமதி நேரம் வழங்கியிருந்தாலுமே கூட காலையில் 6 மணிக்கெல்லாம் நிர்வாகிகள் வரவணத்தை நம்ம பார்த்துருந்தோம். 6 மணிலேருந்து ஒரு திருவிழா கோலமாக தான் எல்லாரும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்க மக்கள் நம்மளால் வர முடியல அப்படின்ற ஏக்கத்தோடு இருந்தாலுமே கூட ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமைன்னு தொடர்ந்து அவங்க எல்லாரும் விடுமுறை நாட்கள் இங்கே விஜய் அவர்கள் பேசக்கூடிய இடத்த பார்த்துட்டு போகிற வண்ணமாக இருக்கட்டும். இப்போ நம்ம மாலை வேளையில் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பவுமே ஊர் மக்கள் எல்லாருமே இந்த இடத்த விஜய் அவர்கள் இந்த இடத்த பேசின இடத்த பார்த்துட்டு போகிற விஷயங்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய ஒரு ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் அவங்க மத்தியில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாங்க, இந்த பொதுவெளியில் மேற்கூரை அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு ஒரு நாள் 2 நாட்களில் செய்து முடிக்கக்கூடிய வேலையே கிடையாது. இதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களாக இரவும் பகலுமா இந்த வேலைகள் நடந்திருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நாற்காலிகள், அந்த பாக்ஸ் அப்படின்ற ஒன்று, ஏன்னா தாவேகாவுக்கு மட்டும்தான் இவ்வளோ மக்கள் கூட்டம் அலைகடலைன்னா வருவாங்க அப்படின்றது தெரியும். அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படின்னா குறிப்பாக இவங்களை அந்த பாக்ஸ் அப்படின்றது அந்த எண்ணிக்கை அடிப்படையில் அந்த மக்களை அவங்க நிற்க வைப்பாங்க. ஆனால் இம்முறை நாற்காலியில் போட்டு அவங்கள அமர வச்சுருக்காங்க. வழக்கமாக கொடுக்கக்கூடிய அவங்களோட ஸ்நாக்ஸ், தண்ணீர், ஓஆர்எஸ் மற்றும் உணவு முதல் முறையாக அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் மக்கள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டம் கொடுத்தா இதை விட என்ன கிராண்டாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இந்த மருத்துவ குழு பற்றி நம்ம சொல்லி ஆகணும். மினி மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னாங்க. 10க்கும் இல்லை 15க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் இருக்கும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த வாக்குறுதி ஏற்ப அதையும் அவங்க நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் வழக்கம் போல் வீட்டிலிருந்து கிளம்பி இங்கே வேலூருக்கு, அதாவது சீக்கிரமாகவே கிளம்பி, ஏன்னா அவருக்கு சாலை மார்க்கமாக கொடுத்தனால எப்படியும் தெரியும் வரவழியில் எல்லாமே அவருக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி தாங்க எல்லளவும் குறையாமல் வரவழி எங்கும் அவருக்கு அன்பு மழையாகவே மக்கள் எல்லாருமே வயதானவர்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் அவரை வரவேற்க அவ்வளோ தூரம் சாலையில் நின்றுட்டு தாங்க. விஜய் அவர்களும் அவங்கள கையசைச்சு அவரோட அன்பை வெளிப்படுத்திட்டே இருந்தார். வேலூருக்கு சரியாக அவர் 12 மணிக்குள்ளரையே இந்த வேலூருக்கு இந்த திடலுக்கு நெருங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் சரியாக 12:30 மணி அளவில் அவர் பேச தொடங்குறாரு. விஜய் அவர்கள் வந்தோடனே இங்கே வேலூர் மக்கள் அவ்வளோ ஆரவாரம், அவ்வளோ கொண்டாட்டம், கிட்டத்தட்ட ஒரு திருவிழா ரேஞ்சு தான் ஏற்பாடுகள் நடந்தது. விஜய் அவர்கள் அதான் நம்ம சொன்ன மாதிரி தேர்தலுக்கு சில மாதங்கள் தான், பல கட்சிகள் பல பேருடன் கூட்டணி இருந்தாலும் இந்த மனுஷன் சோலோவாக நிற்கிறாரு, என்ன பேச போகிறாரு, என்ன அறிவிக்க போகிறாரு அப்படின்னு எதிர்பார்ப்புகள் தான். மைக்கை பிடிச்சதுமே அவர் அந்த
சத்திய பிரமாணம் மாதிரி ஒண்ணுங்க. அது தொடர்ந்து எல்லா இடங்களையுமே அவர் வாங்கிட்டு இருக்காரு. அப்படியே அதில் மூலியமா ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க க்ரௌடு எல்லாருமே அவங்களோட அன்பை அவ்வளோ தூரம் ஆர்ப்பரிச்சு வெளிப்படுத்தினாங்க. குட்டி ஸ்டோரியிலேருந்து தொடங்கினாங்க. ஒரு காளையை ஒரு குட்டி பையன் அடக்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு, அந்த குட்டி பையனா நம்ம தான், அந்த டிவிக்கே தான் நம்ம அப்படின்றத அங்கிருந்து ஒரு எழுச்சி உரைய ஆரம்பிச்சு நடுவில் நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஃபயராக பேசிகிட்டு இருந்த விஜய் அவர்கள் நடுவில் ஒரு இடத்துல உடைஞ்சி அப்படி எனக்கு தெரிஞ்சு மனமுருகின மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. அவருக்கு சாலிடாக தெரிஞ்சிருச்சிங்க, நம்ம சோலோவாக நிற்க போகிறோம், மக்களோட தான் கூட்டணி, மக்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்க நிற்கிறாங்க, ஒரே நம்பிக்கையோடு நம்ம களமிறங்க போகிறோம் அப்படின்றனால மக்கள்கிட்ட இவ்வளோ வெளிப்படையாக ஒரு மனுஷன் பேசுகிறார் அப்படின்றப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த இடத்துல எமோஷன் ஆனது, குறிப்பாக இங்கே வந்து சென்சிட்டிவான ஒரு எமோஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங். அதுதான் என்னை வந்து இவ்வளோ தூரம் வர வச்சிருக்கு அப்படின்றத சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பாதி மக்கள், குறிப்பாக பெண்கள் எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் பேசும்பொழுது எப்பவுமே வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபயர் விடுவாங்க, பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் பேசும்பொழுது தெளிவான ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. நாங்கள் அந்த இடத்துல அழுதுட்டோம், எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் இருக்கோம், விஜய் அவர்களை விட்டுற மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது அதோட இம்பேக்ட் நம்மளால் பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக பேசிட்டாருங்க இந்த வேலூரில். குறிப்பாக மற்ற இடங்களில் வந்து என்ன குறை, அதுக்கான நிறை அப்படின்றத சொல்லுவார். இம்முறை நம்ம வந்தோம் அப்படின்னா என்னென்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருந்தார். குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்றதுமே அவர் ஷேர் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும். ஒவ்வொன்றும் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு ஓகே இப்படி தான் நகர்த்திட்டு கொண்டு போகிறார் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ தாவேகா சார்பாக இன்னைக்கு அவர் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் சொல்லுவார். இந்த கூட்டத்தையும் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தையும் வெற்றிகரமாக தான் முடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் செலவில் இந்த மேற்கூரை, அதாவது இந்த இடமானது அமைக்கப்பட்டு அவ்வளோ பாதுகாப்பான விஷயங்கள் நடந்திருக்கு. பவுன்சஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 பவுன்சஸ். அது இல்லாமல் தன்னார்வலர்கள் வந்து 1000 பேர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இது இல்லாமல் காவல்துறை. இப்போ இவ்வளோ பேரையும் மீறி எந்த ஒரு அசம்பாவிதம் மின்றி வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக இதை நடத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியானது, அதாவது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவர் வர சாலை எங்குமே வந்து வாகனத்தில் பின்பற்றுறவங்க நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருப்போம். நிறைய பேர் அவரோட வாகனத்துக்கு அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வீலரில் பயணிக்கிறது ரொம்ப அன்பாக கண்டிப்பாக அவர் ஒரு வேண்டுகோளை விட்டுச்சிருந்தார். ஏன்னா எப்பவுமே அவங்களோட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், அன்றைக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கை வரும் தலைமையிலிருந்து, யாருமே வந்து வண்டியை ஃபாலோ பண்ணாதீங்க, குழந்தைகள், பெண்கள், பெரியோர்கள் யாருமே அந்த கூட்டத்திற்கு பங்கேற்க கூடாது அப்படின்ற ஒரு அன்பு கட்டளை மாதிரி ஒரு அறிக்கை வரும். இம்முறை அதை விஜயை கையில் எடுத்துட்டாரு. ஆனால் இங்கிருந்து நான் வேலூருக்கு சாலை மார்க்கமாக தான் போகிறேன், தயவு செஞ்சு என்னை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு. அப்பயும் வந்து என்னோட தொண்டர்கள் அவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்றத ஒரு முறை சாட்டி அடித்த மாதிரி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் பேசின நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்றாக இருந்தது. மீண்டும் சொல்லியிருக்காரு, 2 பேருக்கு இடையில தான் போட்டி. நிறைய பேர் நம்மளை பேசுகிறாங்க, நிறைய பேர் நம்மளை வந்து வாண்டடாக நிறைய விஷயங்கள் அவங்களாம் நம்மக்கிட்ட கொண்டு வராங்க. அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்மளோட பாதை என்ன, நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்றத மறுமுறையும் ஒரு முறையும் நல்ல ஸ்ட்ராங்காக அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த வேலூர் மக்கள் எப்படி அவரை வரவேற்க தயாரானாங்களோ, வேலூர்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும்னு வந்ததில்லை, எதுவுமே மிஸ் பண்ணாமல் பேசியிருக்காரு. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, 12:30 மணிக்கு, அதாவது 12:30 மணிக்கு விஜய் அவர்கள் பேச தொடங்கினாருங்க. அவர் பேசின இந்த ஸ்பீச் ஆனது, இனி அந்த பேப்பர் பார்த்து படிக்கிறாரு, ரொம்ப தயங்குறாரு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு முற்றுப்புள்ளியாக வச்சு, இனி நம்ம இப்படி தான் இருப்போம், இனிமேட்டு இப்படி தான் பயணிக்க போகிறோம், என் மக்களோட நான் இப்படி இருக்க போகிறேன்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அழுத்தமாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் எந்தெந்த துறையில் எப்படி இருக்கணும், நம்ம இளைஞர்கள் எந்தெந்த துறையை எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தையும் பேசுகிறார் பார்த்தீங்களா, அதுவும் அவ்வளோ தூரம் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இனியா இந்த வேலூரில் நடந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வெற்றிகரமான ஒரு கூட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றல மாற்று கருத்தே இல்லை. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்கள் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நாங்களும் நம்புகிறோம். உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் நம்ம கண்டிப்பாக உங்களோட ஆதரவுக்காக தான் நாங்களும் ஓடிட்டு இருக்கோம். நிச்சயம் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடுபெறலாம். முரளி, நன்றி, வணக்கம்.